நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 223வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டம் இளஞ்சியை அடுத்த ஒரு சின்ன கிராமத்தில் துர்கா மற்றும் ராமையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமண தம்பதியினர் கல்யாணமான புதுசில் தன் சொந்த வயல்காடு பிஞ்சை நிலங்களை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி ஒரு மதிய வேலைக்கு போன இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் டயர்டாகி ஒரு மதிய சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மரத்துக்குள்ள ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கணவர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் மனைவி என்ன பண்ணுறாங்க, பழைய துணிமணிகள் கொஞ்சம் இருக்குது, அதை துணி துவைக்கலாம் சோப் போடலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பம்பு செட்டில் சோப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மர்மமாக ஒரு பாட்டு சத்தம் அவங்களுக்கு கேட்குது. அந்த பாட்டு சத்தத்தை காது கொடுத்து கேட்டு அதன் பின்னாடியே பின்தொடர்ந்து போகும்போது ஒரு அதிவேங்கிற காட்சி அவங்க பார்க்குறாங்க. பார்த்து பதறி அடித்து ஓடி வந்துடுறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு எதுவும் நடக்கலைங்க. ஆனால் அடுத்தடுத்து அவங்களுக்கு நடந்த ஒரு சில அதிவேங்கிற சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு 223வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ ஓட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிவேங்கிற அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களை, இன்னைக்குள்ள அந்த அதிவேங்கிற அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கரமான சம்பவமானது தென்காசி மாவட்டம் இளஞ்சியை அடுத்த ஒரு சின்ன கிராமத்தில் ராமையா மற்றும் துர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமண தம்பதியினர் கல்யாணமாகி ஒரு 15-20 நாள் நல்ல விருந்து சாப்பாடு மாப்பிள்ளை சாப்பாடுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல திடீரென்று மனைவிக்கு ஒரு ஆசை. என்ன அப்படின்னா, கணவருக்கு விவசாய பண்ணைகள் நிலங்கள் கொஞ்சம் இருக்குது, அதையெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு கணவர்கிட்ட சொல்லும்போது அவரும் சரி மனைவி ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் கைவசம் இருக்கக்கூடிய டிவிஎஸ் 50 பைக் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 2000 அந்த ஆண்டு காலங்கள்தாக இந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்போ டிவிஎஸ் 50 பைக்கை எடுத்துக்கிட்டு மனைவியும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. போகும்போதே சாப்பாடும் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் அழுக்கு துணிகள் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போய் அந்த பம்பு செட்டில் வச்சு சோப் போட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிரியப்பட்டு தான் மனைவி பிளானோட தான் போகிறாங்க. அப்படி போன இடத்துல நல்ல விவசாய நிலத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு மதிய வேலைக்கு சாப்பிட்றாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கணவர் கொஞ்சம் அசதியாக இருக்குமா, நான் அந்த மரத்தில் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாருங்க. அந்த நேரத்தில் மனைவி சரி நம்ம கொண்டு வந்த அந்த அழுக்கு துணிகளை துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பம்பு செட்டுக்கு போகிறாங்க. அவங்க நிலத்திலே தாங்க இருக்குது, அங்கே போகிறாங்க. அப்படி போய் துணி துவைக்க ஆரம்பிக்கும் போது சரியாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு மர்மமாக ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. அப்போ மனைவி யோசிச்சு பார்க்குறாங்க. துர்கா கணவர் விவசாய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கூலிக்கு வேலைக்கு யாரும் வரல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம பண்ணையில் விவசாய நிலத்தில் பாட்டு சத்தம் கேட்குதே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்கிறாங்க. துணி துவைச்சிக்கிட்டே அந்த பாட்டு சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேலே யார் தான் அந்த பாட்டு படிக்கிற என்னன்னு போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு நேராக அந்த சத்தம் ஒரு கார்னர் பகுதியை நோக்கி போது அவங்க வயல்காட்டு பிஞ்சிலே ஒரு ஓரமாக போய் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் இடங்க கொஞ்சம் செடியும் செத்தையுமா இருக்குது. அதுக்கு கழிச்சு அடுத்தவங்க பிஞ்சை அந்த இடத்துல ஒரு சமாதி மாதிரி இருக்குதுங்க. அந்த சமாதிக்கு பக்கத்தில் தான் யாரோ ஒரு வயதான பாட்டி நிற்பது போல இருக்குது. 2 மாடுகள் அங்கிட்டு கட்டி போட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த பாட்டு படிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க நினச்சது சரிதாங்க, அந்த பாட்டி தான் பாட்டு படிக்கிறது போலயே இருக்குது. உடனடியாக யார் பாட்டி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த ஒரு சத்தமும் இல்லை, அப்படியே அமைதியாக இருக்குது. உடனடியாக மறுபடி பாட்டி நல்லா இருக்கீங்களா, யார் பாட்டி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து தோணியில் இவங்க கேட்கும்போது திடீரென்று அந்த பாட்டி திரும்பி பார்க்கும்போது பதறி அடிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டியின் முகமே கொஞ்சம் விகாரமாக இருக்குது. பதறி அடித்து அங்கேருந்து தப்பிச்சா போதும் பிழைச்சா போதும்ட்டு நேராக வந்துட்டார். கணவர் பக்கம் வந்த உடனே கணவர்கிட்ட அப்படியே மூச்சு வாங்கி அப்படி நிற்கும்போது அவர் சத்தம் கேட்டு முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்து என்னம்மா இது மூச்சு வாங்க நிற்கிற அப்படின்னு சொல்லி மனைவியை பார்த்து கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, துணி துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு, அந்த சத்தத்தை கேட்டு நான் போகிறேங்க. போகும்போது இந்த மாதிரி ஒரு வயதான பாட்டி அந்த இடத்துல இருந்தாங்க. சவுண்டு கொடுத்து கூப்பிட்றேன், அவங்க திரும்பினதான் அவங்க முகத்தை என்னால் பார்க்க முடியலை, அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு, அதான் ஓடியான்ட்டு அப்படிங்கும்போது அப்படி ஒரு பாட்டியெல்லாம் இங்கே கிடையாது, நீ ஏதாவது கற்பனையில் இருக்காதம்மா, அந்த அரைகுறை துணியை சோப் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோப் போட்டுட்டு கணவர் பேச்சு கொடுக்குறாரு. மனைவி எந்த ஒரு பேச்சும் பேசலைங்க, அப்படியே ஒரு பதட்டத்திலே நிற்கிறாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது என்னமாச்சு என்னதுங்க போது இங்கேருந்து கிளம்பலாம், என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
பதட்டத்தோடயே இருக்கிறாங்க. இதை பார்த்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஏதோ மனைவி குழப்பத்தில் இருக்காங்க, நம்ம இங்கேருந்து கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யார்கிட்டையுமே அவங்க மனைவி பேசவே இல்லைங்க. நேராக அவங்க அறைக்கு போனாங்க. அவங்க பாட்டுக்கு போய் உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க அதுக்கப்புறம் கொண்டு போன துணிமணியெல்லாம் காய போட்டுட்டு கணவர் போய் பக்கத்தில் உட்காந்து ஆறுதலாக 2 வார்த்தை பேசுகிறாரு. என்னம்மா, என்னத்தை கண்டு இப்படி பயந்து போய் நிற்கிற, ஏதாவது பேசு அப்படிங்கும்போது எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாகவே இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேறு யார்கிட்டையுமே எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே ஒரு 2-3 நாளும் கடந்து போதுங்க. அவங்க மனைவி இயல்பு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக போய்கிட்டே இருக்குது. தொடர்ந்து ஒரு 2 மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போன இடத்துல ராமையா அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து மோட்ரு பம்பு செட்டில் வந்து ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து யாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் போன நபர் இப்போ வரைக்கும் வீடு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு மனைவி தேடுறாங்க. உடனடியாக அத்தை மாமாட்ட கேட்கும்போது, அதாவது கிணத்துல உள்ள மோட்ரு ரிப்பேர் ஆச்சுன்னா கொஞ்சம் பார்க்க லேட் ஆகுமா, முன்னப்பின்னு ஆகும், வந்துருவாப்பில் அப்படிங்கும்போது, இருக்கட்டுங்க நான் வேணா கொண்டு போய் சாப்பாடு வேணா கொண்டு போய் கொடுத்துருந்தே, காலையிலேருந்து அவர் சாப்பிடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிஎஸ் 50 எடுத்துக்கிட்டு இன்னொரு வண்டி இருக்குதுங்க, அதை எடுத்துக்கிட்டு நேரடியாக வந்து மனைவி சாப்பாடு எடுத்துகிட்டு கணவர் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்படி தோட்டத்துக்கு போய் சாப்பாடை கொடுத்துட்டு கணவர் சாப்பிட்ற வரைக்கும் பக்கத்திலே இருக்கிறாங்க. ராமையா சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் வந்து அந்த மோட்ரு பம்பு செட் ரிப்பேர் பார்க்குற வேலைக்கு மறுபடியும் போயிடுறாரு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து தொட்டி இருக்குதுங்க, அந்த தொட்டியில் கழுவிட்டு அப்படியே அங்கிட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது எதிர்ச்சி அவங்க கண்கள் ஒரு பகுதியை நோக்கி போகுது. எந்த பக்கமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க தோட்டத்தின் ஒரு மூளைப்பகுதி இந்த செடியும் செத்தையுமா கிடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பகுதியை நோக்கி அப்படியே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது யாரோ ஒரு பெண்மணி அந்த பக்கமாக நடந்து போவது போல இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 எட்டு எடுத்து வச்சு அப்படி பார்க்கும்போது ஒரு வயதான பாட்டி சாஞ்சு அப்படியே நடந்து பக்கத்து தோட்டத்துக்குள்ளே ஒரு ஓரமாக போய்கிட்டு இருப்பது போல் இருக்குது. இதை பார்க்கும்போது உடனடியாக வந்து கணவரை வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு கணவர்கிட்ட சொல்லும்போது அப்படியெல்லாம் இங்கே யாரும் கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா, இவங்க கூட கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருந்தாங்க இல்லையா, அதனால் உறுதிப்படுத்துவதற்காக கணவரை கூப்பிடும்போது கணவர் வந்து கிணத்துக்குள்ளே அந்த மோட்டர் ரிப்பேர் பார்க்குறவங்க கூட வந்து கூட மாட ஒத்தாசையாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து காது சரியாக கேட்கல. உடனடியாக இவங்களே சரி யாருன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த பக்கத்து தோட்டத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சு போகிறாங்க. அந்த வயதான பாட்டி அப்படியே சாஞ்சு நடந்து ஒரு ஓட்டு குடிசை வீட்டுக்கு பின்னாடி அப்படி போவது போல இருக்குது. கையில் ஏதோ வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. உடனடியாக ஒரு கியூரியாசிட்டியின் அடிப்படையில் பின்தொடர்ந்து அப்படியே போகிறாங்க. அப்படி போய் அந்த பர்டிகுலர் ஓட்டு குடிசை வீட்டுக்கு பின்னாடி பார்க்கும்போது 2 மாடுகள் ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருக்குது. அதுக்கு வந்து வைக்கப்புள்ளெல்லாம் போட்டு அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அந்த மாடுகள். என்னடா இங்கிட்டு தான் அந்த பாட்டி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி எங்கே இருக்கும், சாஞ்சு அவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்று அந்த ஓட்டு குடிசை விட்டே சுற்றி முற்றி பார்த்துட்டாங்க. எந்த இடத்துலையுமே இல்லை. மறுபடியும் அந்த மாடுகளுக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு பதட்டத்தோடு வந்து அந்த நிலத்தையே சுற்றி முற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது யாரோ அவங்களுடைய ஜடைமுடியை பிடிச்சி பின்னாடி வெக்குன்னு பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்திருக்குது. அந்த இடத்துல ஸ்டன்னாகி அப்படியே உட்கார்ந்தவங்க தான். எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியலைங்க. அப்படியே கண்ணை முழிச்ச மணிக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியவே இல்லை. இங்கே வந்து கணவர் வந்து மோட்டர் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் காத்து இருந்துட்டு என்ன மனைவி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, போகும்போது நம்மகிட்ட சொல்லிட்டு போவாங்களே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிணத்தை விட்டு மேலே படிவடியாக ஏறி வந்து சுற்றி முற்றி அந்த நிலத்தை பார்க்கும்போது பேரை சொல்லி துர்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது மனைவிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. அதற்கப்புறம் வந்து அந்த தொட்டியை பார்க்கும்போது தொட்டிக்கிட்ட வந்து இவங்க சாப்பாட்டு பாத்திரம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கழுவி வச்ச மாதிரி இருக்குது. அப்போ மனைவி இன்னும் போகல, வண்டியும் நிற்கிது, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலம் ஃபுல்லாகவே சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எங்குமே இல்லை. அப்போ தான் மாடுகள் கத்தக்கூடிய சத்தம் வந்து கேட்குது. அது பக்கத்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் கத்துது, நல்ல சிவமண்ணாச்சி வீட்டு தோட்டத்தில் உள்ள மாடு கத்துது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியுது. அப்போ தான் இவருக்கு ஒரு யோசனை, ஒருக்கா வயசான ஒரு பாட்டி எங்கிட்ட பார்த்தேன்னு சொன்னாங்களே, நம்ம மனைவி ஒருவேளை அங்கே ரெண்டும் போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பதட்டத்தோடு வந்து அந்த பக்கத்து வயற்காட்டை நோக்கி போகிறாருங்க. அப்படி போகும்போது சுற்றி முற்றி பார்க்குறாங்க, மாடுகள் கத்திக்கிட்டு இருக்குது. அந்த வயல்காட்டில் எங்கேயுமே வந்து துர்காவை காணும், பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே தான் போகிறாங்க. உடனடியாக அந்த மாடு கத்தக்கூடிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே கீழே உட்காந்த மாதிரி ஒரு பதட்டத்தோடு கண் முழிச்ச மாதிரி ஸ்டன்னாக இருக்க மனைவியை பார்க்குறாங்க. துர்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க. அவங்க மனைவிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரவே இல்லை. உடனடியாக மாடுகளுக்கு பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து அவங்க மனைவி முகத்தில் டப்புன்னு தெளித்து அவங்க மனைவியை கொஞ்சம் உசுப்பி விட்டு 2 ஆட்டு ஆட்டினதுக்கப்புறம் தான் துர்கா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே பேந்த முழிக்கிறாங்க. இயல்பு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அப்படியே ஒரு பதட்டத்தோடு தான் வந்து அப்படியே வந்து அந்த நிலத்தையை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த மாடுகளையே உத்து பார்க்குறாங்க. கைத்தாங்களா வாமா என்னம்மா அங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களா கூப்பிடுறாங்க. அப்படியே திரும்பி அந்த மாடுகளையும் அந்த ஓட்டு குடிசை விட்டு அந்த நிலத்தையும்
அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க துர்கா. அதற்கப்புறம் நேராக வந்து அவங்களுடைய நிலத்துக்கு கூட்டு வந்து அவங்களுடைய பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி கிணத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த அண்ணனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்கன்னு, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தானே, என் மனைவியை நான் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி என்ன நான் பார்த்து போய்க்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கிணத்துல உள்ள மோட்டர் வேலையை பார்க்குறாரு. மனைவியை கூப்பிட்டு ராமையா நேராக வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஏதாவது பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுவுமே பேசலைங்க. மறுபடியும் வந்து அவங்களுடைய அறைக்குள்ளே போயிட்டாங்க. அப்படி அறைக்குள்ளே போகும்போது அவங்க அத்தையும் பார்க்குறாங்க, யார் ராமையா அவங்களுடைய அம்மாவும் பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு பதிலுமே வந்து கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காம நேரம் அவங்களுடைய அறைக்குள்ளே போயிட்டாங்க. என்னப்பா ஒரு மாதிரி இருக்கா, இன்னும் உங்களுக்குள்ள இது வாக்குவாதமாக, சாப்பாடு கொண்டு வந்தால் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லாமான்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இரவு சமையல் வேலையை எல்லாமே ராமையா அவங்க அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்படி பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து இரவு சாப்பிட்றதுக்காக வந்து ராமையா அவங்களையும் துர்காவையும் வந்து கூப்பிட்றாங்க. துர்கா வந்து ரூமை விட்டு வெளியில் வரவே மாட்டேங்கிறாங்க. எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்கிறாங்க. சரி சின்ன ஜெரிசுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கும், அதுவே சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கண்டுக்கிடாமல் இந்தப்போ சாப்பாடை அவன் மனைவியை ரூமில் வச்சே சாப்பிட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையும் கொடுத்துருக்குறாங்க. ராமையா எவ்வளோதான் சாப்பிட சொன்னாலும் சாப்பிடவே இல்லையாங்க. மல்லு கட்டி தான் சாப்பிட வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே இரவு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறையிலே படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு ராமையா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குதுங்க. வீட்டுக்கு பின்னாடி கொல்லைப்புறம் இருக்குது. அந்த கொல்லைப்புறத்தில் வந்து 4 மாடுகள் எல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க. மேற்கொண்டு ஒரு சில ஆடுகள் கோழிகள் எல்லாம் வளர்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ராமையா அவங்க அம்மா வந்து காது கொடுத்து நள்ளிரவு நேரம் என்னடா பின்னாடி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழும்பி போய் பார்க்கும்போது பின்பக்க கதவு திறந்து இருக்குது. இந்நேரத்துக்கு யார் இந்த கதவை திறந்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கம் கொல்லப்புறத்துக்கு போய் பார்க்கும்போது டிம்மான அந்த குண்டு பல்பு வெளிச்சத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. மாடுகள் எல்லாம் களைஞ்சும் ஆடுகள் களைஞ்சு ஒவ்வொரு திசையை நோக்கி ஒண்டி போய் நிற்கிது, அலறிக்கிட்டு இருக்குது. மற்றும் கோழிகள் வந்து ஒரு இடத்த நோக்கி பார்த்துக்கிட்டு கொக்கரிச்சுக்கிட்டே இருக்குது. என்னடா இது வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்குது, இந்நேரத்துக்கு யார் வந்திருப்பாங்கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது அந்த பக்கத்தில் யாரோ சாஞ்சு நடந்துக்கிட்டு இருப்பது போல இருக்குது. வைக்கோல்களை எடுத்து அந்த மாடுகளுக்கு இறையா போடுவது போல இருக்குது. நள்ளிரவு நேரத்துக்கு யார் நம்ம வீட்டில் வந்து இப்படி இறை ஓட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெருங்கி போய் பார்க்கும்போது அவங்க மருமக துர்கா தாங்க அந்த இடத்துல வந்து மாடுகளுக்கு வந்து இறை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக வந்து தாயி இந்நேரத்துக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பின்னாடி என்னம்மா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த ஒரு பதிலும் இல்லை. பக்கத்தில் போய் நெருங்கி போய் தோள்பட்ட அந்த புசத்தில் கை வச்சு தாய் என்ன பண்ணுற அப்படிங்கும்போது வந்து டக்குன்னு திரும்பி பார்த்துருக்குறாங்க. அந்த டிம்மான வெளிச்சத்துல வந்து முகம் வந்து பிரைட்டாக தெரிஞ்சிருக்குது. யார் துர்கா அவங்களுடைய முகம் வந்து ஒரு வித்தியாசமான தோரணையில் தான் இருந்திருக்குது. அதை பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டாங்க. தாய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு மறுபடியும் வந்து கேட்குறாங்க. தைரியத்தை வர வச்சுட்டு உடனடியாக துர்கா வந்து மாட்டுக்கு தண்ணி வச்சியா, கத்திக்கிட்டு இருக்கவாரு, தண்ணி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மமான ஒரு குரலில் பேசிட்டு மறுபடி வந்து சாஞ்சு மாடுகளை நோக்கி இறைகளை போடுறத பார்க்குறாங்க. பார்க்கும்போது பதட்டத்தோடு வந்து விறுவிறுன்னு வந்து பின்பக்க வாசலை நோக்கி ஓடி வந்துட்டு மகனை வந்து அப்படியே கூப்பிட்றாங்க. ஏய் ராமையா என்னப்பா பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்பா, உன் பொண்டாட்டியை பாரு தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவங்களுடைய கணவரும் சத்தம் கேட்டு எழும்பிட்டாங்க. ராமையாவோட அப்பாவும் ராமையாவும் எழும்பி வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து துர்காவின் அந்த நடத்திய செயலை பார்க்கும்போது பதட்டம் வந்துருச்சுங்க. பயத்தோட தான் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ராமையா அவங்க அப்பா தான் தம்பி போய் கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லும்போது வந்து பயத்தோடு வந்து அப்படியே நெருங்கி போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியை எடுத்து மனைவி முகத்தில் தெளித்து மறுபடியும் வந்து காலையில் உசுப்பி விட்டதுக்கப்புறம் தான் அப்படியே இயல்பு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. அப்படியே எல்லாரையும் வந்து அப்படியே சுற்றி முற்றி துர்கா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே எப்படி வந்து நான் தூங்கிக்கிட்டு தானே இருந்தேன் அப்படிங்கும்போது வந்து ஒன்றும் இல்லை இந்த மாடு சத்தம் போடுது, அதான் எல்லாரும் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ராமையா அப்பாவும் ராமையாவும் சேர்ந்து அதற்கப்புறம் வந்து அப்படியே அணைச்சி பிறக்கி ரூமுக்குள்ளே போய் படுக்க வைப்பா அப்படின்னு சொல்லி படுக்க சொல்லியிருக்கிறாங்க. ரூமுக்குள்ளே விட்டதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்டுருக்காங்க ராமையாவை. 3 பேரும் அப்பா பையன் அம்மா 3 பேர் வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறா வித்தியாசமாக அப்படிங்கும்போது வந்து காலையில் இப்படியெல்லாம் நடந்துச்சு, அன்னைக்கு இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது வந்து உடனடியாக வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி இது வந்து வேறு ஏதோ ஆன்மா கோளாறு தான், பார்வை கோளாறு தான், சரி ஒன்றும் இல்லை காலையில் நம்ம வந்து தீப்பாச்சியம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம்னா சரியாக வரும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. தீப்பாச்சியம்மன் தான் அவங்க குலதெய்வம் கோயிலுங்க. அதாவது அவங்க ஊரில் இருந்து சரியாக வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு வன தெய்வதை தாங்க அந்த தீப்பாச்சியம்மன். கண்டிப்பாக அங்கே கூப்பிட்டு போனால் சரியாயிரும். கோயில் பூசாரிட்ட காலையில் எல்லாமே சொல்லிடலாம். இப்போ நீ விடிய அவளுக்கு துணைக்கு நாள் இருந்திருப்பா, நீ தூங்கிடாதப்பா, அப்படியே விட்டுறாதப்பா அப்படிங்கும்போது சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வந்து மனைவிக்கு துணைக்கு விடிய தூங்கலைங்க. அதற்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து இவங்களுடைய படுக்கறைக்கு வந்து படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் அது போல் வந்து விடியுதுங்க. காலையில் விடிஞ்ச உடனே முதல் வேலையாக ராமையா அவங்க அப்பா வந்து அந்த சாமிக்கு படைக்கிறதுக்காக ஒரு வெள்ளை சாவலை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில் போயிட்டார். அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, ராமையா அம்மா வந்து
இந்த மாதிரி வந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து பூஜை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. ராமையா வீட்டில் இருக்கிறாரு, மனைவி அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி அவங்கெல்லாம் மற்ற வேலைகளை போய் பார்த்துட்டு வரட்டும், நம்ம அதுக்குள்ளே குளிச்சு முடிச்சிருவோம், மனைவியை வந்து குளிச்சுட்டு வந்து எழுப்பி விட்டு அவங்களையும் குளிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. குளிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, மனைவியை ஆளை காணும். அப்படியே தட்டு தட்டாக வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. கொல்லப்புறத்தில் நிற்காங்களா என்ன ஏது அக்கம் பக்கத்துலலாம் விசாரிக்கும் போது சாவல் பிடிக்க போனவங்களும் வந்துட்டாங்க. கரெக்டாக அவங்க அம்மாவும் வந்து அந்த கோயிலுக்கு சரக்கு வாங்க போனவங்களும் வந்து வந்துட்டாங்க. என்னப்பா தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது வந்து என் பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட ராமையா நிற்கும் போது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் வந்து இந்த பக்கமாக தான்ப்பா போனா அப்படிங்கும்போது வந்து ராமையாவுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு கண்டிப்பாக இவங்க எங்கே இருப்பாங்கன்னு. உடனடியாக அவங்க அப்பாவை பார்த்து அப்பா அங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கிக்கிட்டு நேராக வந்து அந்த மனைவி நடந்து போன பாதைக்கு, துர்கா போன பாதைக்கு போகிறாங்க. அப்படி நேராக எங்கே போகிறாங்கன்னா அந்த பக்கத்து தோட்டத்துக்கு தாங்க போகிறாங்க. அப்படி பக்கத்து தோட்டத்துக்கு போய் பார்க்கும்போது அவங்க நினச்சது சரிதாங்க. அந்த இடத்துல 2 மாடு கட்டி இருக்குது. அந்த மாட்டுக்கு எரை ஓட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக அந்த காட்சியை பார்த்து 2 பேருக்குமே தூக்கி வரி போட்டுருச்சுங்க. ராமையா வந்து அப்படியே பதறிக்கிட்டே தன் மனைவி துர்காவை நோக்கி, துர்கா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, இங்கே வந்து ஏன் நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு திரும்பி பார்த்து வேறு டோனில் பேசுகிறாங்க. ஒரு வயசான பாட்டி பேசுவது போல இருக்குது. அந்த தண்ணி எடுத்து அந்த மாட்டு போயிடா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இதை புரிந்து கொண்ட ராமையா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆத்தா இங்கே காலையிலே நல்ல சிவம் வந்து மாடுகளுக்கு இற ஓட்டுட்டு தண்ணி ஆட்டிட்டு போயிட்டான், நம்ம வீட்டில் மாடுகள் 4 கிடக்கு, அதுக்கு தண்ணி ஆட்டணும் ஆத்தா, வா ஆத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, வா முருகேசா காலையிலே நல்ல சிவம் வந்துட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குதுங்க. மாமனாரை பார்த்து அப்படியே பேரை சொல்லி கூப்பிடும்போது வந்து அவங்க ராமையாவுக்கே வந்து தூக்கி போட்டுருச்சு, பையனுக்கு வந்து தூக்கி போட்டுருச்சு. மாமனாரும் புரிஞ்சுக்கிட்டாரு, கண்டிப்பாக இது வயதான அந்த பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தா வா அத்தா அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அப்பாவும் பையனும் அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே நடந்து போகக்கூடிய பாதையில் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டே போகிறாங்க. யாரு துர்கா நேராக பாதை மாதிரி வேறு இடத்துக்கு போகிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த வயசான பாட்டி நன்மா துர்காவின் உடம்புல இருந்து, என்ன முருகேசா எங்கே விட்டு போகிற, மாட்டுக்கு தண்ணி அட்டன்னு சொன்ன அப்படிங்கும்போது, வா அத்தா அந்த அங்கே தான் கெட்டி போட்டிருக்கு வா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இருந்தாலும் எங்கே போகிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த வயதான ஆன்மா சிரிச்சுக்கிட்டே தான் வருதுங்க துர்காவின் உடம்புல இருந்துக்கிட்டு. அந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழிபாதையில் வந்து ராமையா அவங்க அம்மாவும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. 4 பேருமே வந்து அந்த தீப்பாச்சியம்மன் கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அப்படி போகும்போதே வந்து முன்னக்கூட்டியே வந்து மாமனார் வந்து ராமையா அப்பா வந்து அந்த கோயில் பூசாரிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுட்டு போனதுனால பூஜைக்கெல்லாம் தயாராக இருக்காங்க. அதே போல் துர்கா வந்து கோயிலுக்குள்ளே கூட்டு போன உடனே பூசாரியும் வந்து இந்த பொண்ணு அப்நார்மலாக இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுக்கும்போது வந்து துர்கா வந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க, என்ன பூசாரி எனக்கு தெரியும் முருகேசன் இங்கே தான் கோயிலுக்கு தான் கூட்டு வரான்ட்டு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே கோயில் பூசாரி, என்ன ஆத்தா பச்சை புள்ள உடம்புல வந்து இறங்கிருக்கியே, என்ன காரணத்தினால ஆத்தா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து எனக்கு அந்த கோயில் பூசாரியும் வந்து நல்லா தெரியும், லோக்கலால் தான், அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த வயதான பாட்டிகிட்ட வந்து அப்படி பேச்சு கொடுக்குறாங்க. ஆத்தானது அந்த கோயில் பூசாரியும் கூடுவாங்க. அதே டோனில் தான் அந்த ஆன்மாட்ட பேச்சு கொடுக்கும்போது, ஒன்றுமில்லை பூசாரி, மாடுகளெல்லாம் இற இல்லாமல் இருந்துச்சு, அதான் இற ஓட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன், எனக்கும் பசியாக இருக்குது பூசாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாருக்கும் கண்ணீர் வந்துருச்சாங்க அந்த இடத்துல. ஒன்றும் இல்லாத்தா மாடுகளெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவோம், இற போட்டுருவோம், பச்சை புள்ள உடம்பு, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச புதுசாக இருக்குதே, நீ இந்த பிள்ளையை விட்டு போயிடாத்தா அப்படிங்கும்போது, நல்ல சிவத்தை கூடு அவனை காணும் அப்படின்னு சொல்லி தேடுதுங்க. நல்ல சிவம்ங்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க, இந்த வயதான பாட்டியின் பையன் பேர் தாங்க நல்ல சிவம் பாட்டிங்க. இந்த பாட்டியின் பேர் வந்து ராக்கம்மா. இவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தாங்க இருக்கும். 6 மாதமாக வந்து இறந்து போன இவங்களுடைய சமாதி வந்து அவங்களுடைய நிலத்துல தான், அதாவது ராமையா அவங்க நிலத்துல இருந்து கொஞ்சம் கார்னர் பகுதிங்க ஓரத்தில் அடுத்தவங்க நிலம் இருக்குன்னு சொல்லி இருந்தோம்லையே, அந்த நல்ல சிவம் அவங்க நிலத்துல தான் கார்னர் பகுதியில் இந்த சமாதியை வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த பாட்டி அங்கேயே தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாக ஒரு வருஷம் வரைக்கும் வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க. மாடு கண்ணை கோழிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டு அங்கேயே தான் இருந்திருக்கிறாங்க. சாப்பாடு வந்து நல்ல சிவங்க கூடிய அவங்க பையன் வந்து அப்பைக்கப்போ கொண்டு வந்து கொடுப்பாராங்க. மருமகள் கொடுமை தாங்க முடியாமல் அந்த மாமியாரை வந்து விரட்டி வயல்காட்டிலே வச்சுட்டாங்களா. ரொம்ப காலமாக ரொம்ப நாட்களாக வந்து அந்த வயல்காட்டில் உள்ள வேலைகளை பார்த்துட்டு மாடு கண்ணை பார்த்துக்கிட்டு அங்கேயே தான் இருந்திருக்காங்க. சாப்பாடு தேசம் கொடுத்து விடுவாங்களாங்க. அப்படி இருக்கக்கூடிய வேலையில் வந்து இதுக்கு மேலே யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது, பாதகமாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால சரியாக சாப்பிடாமல் செய்யாமல் நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக இருந்து தான் இந்த ராக்கம்மா அப்படிங்கக்கூடிய இந்த பாட்டி வந்து இறந்துருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து தன் குடும்பத்து மேலே வந்து அதிக பாசம் இருந்திருக்கு. மாடுகள் வந்து அவ்வளவு அலாதி பிரியமாக வளர்ப்பாங்களாம். அந்த ஒரு காரணத்தினால தான் ஆன்மாவாக இருந்தாலும் கூட வந்து இந்த துர்கா அவங்க உடம்புல வந்து ஏறி இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் எல்லாம் செஞ்சுருக்குது. இப்போ என்ன
எக்காரணத்தினால ஆத்தா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கோயில் பூசாரி கேட்கும்போது நல்ல சிவத்தை வர சொல்லுடா அப்படிங்கும்போது வந்து அந்த நல்ல சிவத்தையும் வந்து கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அவங்க மகனும் வந்திருக்காங்க, அழுதுகிட்டே குடும்பத்தோட வந்திருக்காங்க. என்ன ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, என்ன நல்ல சிவம் நல்லா இருக்கியா, பொண்டாட்டி வச்ச கேட்டு இப்படி இருக்கியப்பா, பிள்ளைகளை பாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்திருக்குதுங்க. இனிமேலாவது உன் பொண்டாட்டியை திருந்தி என் இடத்துல வந்து கொஞ்சம் வழிபட்டுட்டு சொல்லுவோம், குடும்பத்துக்கு பாதுகாப்பாக நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வயதான பாட்டி நன்மா துர்கா உடம்புல இருந்து சொல்லியிருக்கு. கோயில் பூசாரி வந்து எல்லாருமே அக்கம் பக்கத்து சொந்த வந்தவங்கள் எல்லாருமே அந்த நல்ல சிவத்துக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சு, அவங்க மருமகள் யார் அந்த நல்ல சிவத்தின் மனைவிக்கும் வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சுருக்காங்க. அவங்களும் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. துர்காவின் காலிலே விழுந்து மன்னிப்பும் கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் என் குடும்பம் தழைச்சி வரணும், அந்த ஒரு காரணத்தினால் நான் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டேன், இந்த பிள்ளையும் நல்லா இருக்கணும், துர்கா பிள்ளையும் இதுவும் வந்து சீக்கிரம் வந்து குடும்பம் தழைச்சி வரணும், நல்லா இருக்கட்டும், நான் எல்லாரையும் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அந்த ஆன்மா வந்து சொல்லிட்டு போது, மாடு கண்டா நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குதுங்க. அதற்கப்புறம் அந்த இறந்து போன பாட்டியின் ஆன்மா வந்து யார் கண்களுக்கும் தென்படவும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணவும் இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த கோயில் பூசாரி வந்து எப்படி ஆத்தா நீ இந்த பிள்ளையை வந்து பிடிச்ச அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டிருக்கிறாங்க. அதற்கு வந்து அந்த பாட்டியின் ஆன்மா அந்த துர்கா அவங்க வாய்னாலே என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, வீட்டுக்கு தூரமாக இருந்துச்சு இந்த புள்ள, யார் நம்ம ராமையா அவங்களுடைய மனைவி வந்து வீட்டுக்கு தூரமாக இருந்ததாங்க. அதாவது வந்து பீரியட்ஸ் டைமாக இருந்திருக்குது. முதல் ராமையாவோட வந்து இந்த தோட்டத்துக்கு வரும்போது நான் பார்த்தேன். அப்போவே இந்த புள்ளையை பிடிச்சி நம்ம இந்த புள்ள மூலியமாக வந்து நம்ம சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நம்ம குடும்பத்துக்கு சொல்லிடணும்னு நினச்சேன். நான் இவளை துன்பப்படுத்தலாம் நான் வரவே இல்லை, என்னுடைய வார்த்தைகளை வந்து என் குடும்பத்திட்ட வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். அதுபோல் தான் இவளை அச்சப்படுத்தி இவளை நான் பிடிச்சேன், இவளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆன்மாவும் போயிருக்குதுங்க. சத்திய வாக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் போயிருக்கு. யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணவே கிடையாதாங்க அந்த ஆன்மா வந்து. ஆனால் இருந்தாலும் வந்து தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் அந்த ஆன்மா வந்து நினச்சிருக்கு. யாருக்கும் இப்போ எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணவே இல்லையாங்க. அதற்கப்புறம் எந்த இடத்துலையும் வந்து யாரும் வந்து அந்த ஆன்மாவை வந்து பார்க்கவும் கிடையாதாங்க. ஆனால் இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் மேற்கொண்டு வந்து அந்த பெண்மணி அந்த வயதான பாட்டி இறந்த நாள் அன்னைக்கெல்லாம் வந்து அந்த சமாதியில் வச்சு அந்த நல்ல சிவத்தின் குடும்பத்தினர் வந்து படையல் மாதிரி வச்சு வழிபட்டுட்டு போவாங்களாங்க. இந்த சம்பவத்தின் மூலியமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பெரும்பாலும் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து அத்தை மாமா, அதாவது மாமியார் மாமனாரை வந்து பெரும்பாலும் பெத்த தாய் தோப்பை மாதிரி பார்க்குறதுல தப்பே கிடையாதுங்க. நம்ம வந்து அவங்கள கடைசி காலத்தில் நல்ல முறைக்கு கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து ஒரு புண்ணியத்தில் தாங்க சேரும். கண்டிப்பாக வந்து எந்த ஒரு வயதானவர்களையும் வந்து தொந்தரவுப்படுத்தக்கூடாது, அது பாவக்கணக்கில் சேருங்க. நீங்கள் அவங்கள நல்ல முறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தின் மூலியமாக சொல்லிக்கிறேன் நண்பர்களே. மேற்கொண்டு வந்து அந்த துர்கா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு வருஷம் கழித்து துர்கா மற்றும் ராமையா தம்பதியினருக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்ததாங்க. மேற்கொண்டு அடுத்தடுத்து இன்னொரு பெண் குழந்தை ஒரு பையன், மொத்தம் வந்து 2 பெண் குழந்தை ஒரு பையன், 3 குழந்தைகளோடு வந்து நல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே. 3 பிள்ளைங்களே வந்து கெட்டி கொடுத்து இப்போ நல்ல முறையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட ராமையா அவங்க தாங்க நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிவேங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.